ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் 4ஆம் தேதி வந்து ஸ்கூலுன்னு சொல்லியாச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே. நானும் இன்னும் ஊருக்கு போகலை, இனிமேல் தான் போகணும். சாட்டர்டே தான் போகணுன்னு வச்சுருக்கிறேன். ஒரு நாளில் கடன் பிள்ளைங்களுக்கு ஷூ சாக்ஸு எல்லாம் வாங்கி ரெடி பண்ணணும். அது மாதிரி தான் எல்லாருமே பரபரப்பில் இருப்பீங்க. 1 வீக்குக்கு முன்னாடி போகணும்னு நினச்சி அந்த பிள்ளைங்க ஃபங்க்ஷன் நல்லா பத்திரிக்கை கொடுத்தாங்க. போக முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. நாளை கழிச்சு கம்மிங் சாட்டர்டே வந்து நாங்கள் போயிடுவோம். என்னன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை விட டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டீச்சர்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்னாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னாலும் சரி ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை வந்து சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து ரொம்ப கீழே உள்ள பிள்ளைங்களையும் கொஞ்சம் மனசில் பதிய வச்சு அந்த பையனையும் பாஸ் பண்ணி கொண்டு வரணும், நல்ல ஒழுக்கத்தை வந்து கொண்டு வரணும். இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மட்டும் இல்லை, எல்லா டீச்சருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. அதை வந்து நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சில ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து ரொம்ப அட்டி மாடா கீழே வரையும் அந்த பிள்ளைங்க முன்னாடியே திட்டுற அளவுக்கு ரொம்ப அடித்தட்டமாக நடத்துகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரை. அது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு டீச்சருக்கும் அந்த வழி இருக்குது. நானும் ஒரு டீச்சர் தான், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நானும் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்கேன், மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் வந்து ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை வந்ததுனால பிள்ளைங்களை பார்க்க வைக்க சொல்லி விலகிட்டேன். நான் விலகுனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அதனால எனக்கு வந்து பொருளாதாரத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை, விலகிட்டேன். ஆனால் சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டும் ப்ரைவேட்டுங்கும் போது அவங்க வந்து ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பிள்ளைங்களெல்லாம் பேரண்ட்ஸை விட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் கொடுக்குற சேலரியில் நம்பி தான் 5000மோ 6000மோ 7000மோ சில பேருக்கு 8000மோ நீங்கள் கொடுக்குற சேலரியில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையே நடத்துகிறாங்க. திருச்சியிலனா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனேன். 6000 கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸு 5 இயர்ஸ். 6000 சொல்கிறாங்க. நான் வந்து 6000மா வேணவே வேணாம். 6000க்கு நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நிற்க வைக்கிங்க. ஒவ்வொரு ரூம்லையும் கிளாஸ் ரூம்லையும் கேமரா வச்சுருக்கீங்க. ஸ்டடி கிளாஸ்ன்னு சொல்லி போடுறீங்க. சாயந்தரம் 6:30க்கு விடுறீங்க. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்களை பார்க்க முடியுமா டீச்சரால்? நிறைய பேர் டேலண்டாக இருக்காங்க. நிறைய பேர் எதுக்கு இப்போ ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. அதுவே ஃபுல்லாக கொஞ்ச நேரம் டீச்சரையும் கொஞ்ச நேரம் கவனிங்க. ஸ்டூடெண்ட் மார்க் வேணும், ஸ்கூலை வந்து போடணும், ஸ்கூலில் நல்லா நிலைமையில போடணும், பிள்ளைங்க நல்லா சேர்க்கணும் அப்படின்னு இருக்கீங்களே. ஒவ்வொரு டீச்சரோட மனநிலையையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற 5000 6000 சில பேருக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய தொகையாக இருக்குது. அதனால வலியோட கஷ்டப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஸ்கூலுக்காக உழைக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜே பண்ணிக்கிறது இல்லை. அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த ஸ்கூல்லே பிள்ளைங்களுடைய அன்பு விட்டு பிரியாமல் அந்த ஸ்கூல்லே ஒர்க் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை உழைச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு வந்து லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. யார் கரஸ்பாண்டடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணலை. ஆனால் எனக்கு இது வந்து எப்படியாவது நம்ம வந்து இதில் ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. இதில் எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஒவ்வொரு டீச்சரோட மனவழியையும் அது லேடிஸ் டீச்சரையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் சம்பாத்தியத்தால் அந்த குடும்பம் பிள்ளைங்களை கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யலாம். கணவர் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிகமான சேலரின்னு 12,000 கொடுக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு 12,000 15,000 கொடுக்காங்க. இதுவே கவர்மெண்ட்னா அந்த டீச்சர் எவ்வளோ வாங்குறாங்க, பிஜி ஸ்டாஃப் எவ்வளோ வாங்குறாங்க, 1 lakh மேலே வாங்குறாங்க. நீங்கள் கொடுக்குற 12,000 15,000க்கு கூட மனசு வளைச்சாலுமே, நீங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலுமே உங்கள்கிட்ட நல்ல பேர் வராது. உங்கள்கிட்ட வந்து நல்ல பேரும் வாங்கவும் முடியாது. ஆனால் அவங்க சிரிச்சுட்டே என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால டீச்சரையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்கூல்லையும் டீச்சரை வந்து புரிஞ்சுக்கிறல. டீச்சரை வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்டை விட மார்க் வேணும் டீச்சரை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, ரொம்ப பொறுமைப்படுத்துறீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த கேமரா வச்சு அந்த டீச்சர் உட்கார்ந்தானா கூப்பிட்டு விடுறீங்க. நிறைய டீச்சரை என்ன பண்ணுறீங்க, அந்த டீச்சருக்கு வந்து வேலையே நிரந்தரம் இல்லை. ஒரு மணி நேரம்
இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து ஏதாவது அந்த டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போய் போட்டால் ஒரு டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் போட்டால் உடனே அந்த டீச்சரை கொண்டு வந்து எங்கே பண்ணி அடுத்த நாள் வேலையை விட்டு நீக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து இது சப்போர்ட் கிடையாது, இதை நம்பியும் அவங்க வந்து போக முடியாது. அதனால டீச்சர்ஸை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல்னால அவங்களுக்கு வந்து அது நிரந்தரம் அந்த பணி. ஆனால் இது தனியார் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து அது நிரந்தரம் இல்லை. நான் வந்து டீச்சரை பற்றி கொஞ்சம் சொல்லணும், மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் நினச்சேன். அதனால நான் சொன்னேன், கொஞ்சமாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறாங்கன்னு நீங்கள் மதிக்கிறீங்க, டீச்சர்ஸுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, மாதம் சம்பளம் கொடுக்கணும்னு மதிக்க மாட்டேங்க. ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் மாடி மாடியாக கட்டுறீங்களே, அதில் கொஞ்சமாவது இந்த டீச்சர்ஸ் கொடுக்கலாம்ல. நான் குறிப்பாக நான் வந்து இருக்கிற இடம் வந்து சங்கரன் கோவில். சங்கரன் கோவிலில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூல்லே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன 10 வருஷம் ஆச்சு, அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் இன்னும் சேலரி எவ்வளோ கொடுக்கீங்க? 6000 5000. இல்லை ஒரு ஸ்கூல் வந்து இருக்கா, ஸ்கூல் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பிள்ளைங்க போகிறாங்க படிக்கிறதுக்கு, எல்கேஜிலேருந்து போகிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும்னு போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. யாரை? டீச்சர் தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. டீச்சரும் அதை பாராமல் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கொண்டு வராங்க. ப்ரீகேஜினாலும் சரி, எல்கேஜினாலும் சரி, யூகேஜினாலும் சரி, 12th ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே சரி, டீச்சர் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த சின்ன பிள்ளைய அழகாக எழுத வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே இருக்கா, இந்த பிள்ளை யூகேஜி தானே எடுக்கும், அந்த பிள்ளைக்கு சேலரி எவ்வளோ கொடுப்பீங்க? 3000 கொடுக்குறாங்க. நீங்கள் நினைச்ச நாங்கள் 6000 சொல்லிக்கிட்டு இருக்கல, 6000 கூட இல்லை, 3000. இப்போ ஒரு துணி கடையில் போய் நின்றா கூட எவ்வளோ பணம் கொடுக்கீங்க? 10,000 8,000 அப்படி கொடுக்காங்க. டீச்சர் வந்து படிப்பு வீணாகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஒர்க் பண்ண வராங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, அடிமாட்டு ரேட்டுக்கு இந்த பொருளை வாங்குறாங்கிற மாதிரி அடிமாட்டு ரேட்டுக்கு இப்போ டீச்சரை வாங்கிட்டு இருக்காங்க நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில். தயவு செய்து இதை எல்லாரும் பாருங்கள். டீச்சரை வந்து யாருமே கொடுமைப்படுத்தாதீங்க. டீச்சருக்கும் நல்ல சேலரி கொடுங்க, நல்ல விதமாக ஸ்டூடெண்ட் முன்னாடி நல்ல விதமாக நடத்துங்க. எல்லா டீச்சர்ஸுக்கும் டேலண்ட் இருக்குது, எந்த டீச்சர்ஸுக்குமே டேலண்ட் இல்லைன்னு கிடையாது. எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பிள்ளைங்களை நல்ல விதமாக தான் கொண்டு வராங்க. ஹேண்ட் ரைட்டிங்னாலும் சரி, பிள்ளையை படிக்க வச்சு நல்ல விதமாக பாஸ் பண்ணி கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அந்த பாஸ் பண்ணிட்டோம் அப்படி ஒரு அப்ரிசியேட்டோடு நிறைய பேர்கிட்ட வர்றது கிடையாது. நிறைய பேர் ஸ்கூலே கதின்னு இருக்காங்க, நிறைய டீச்சர் நிறைய பேர் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்காகவே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு தகுந்த சேலரி, ப்ளீஸ் நல்ல சேலரி கொடுங்க, எல்லாருமே நல்ல சேலரி கொடுங்க, நல்ல விதமாக டீச்சரை நடத்துங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.